சாமி, இந்த பரந்த பூ உலகிலே இந்த சக்தி பெரிதா, இந்த சிவன் பெரிதா? சக்தி பெரிதா, சிவன் பெரியதா என்று நான் பரமையிடம் கேட்டேன். அதற்கு பரமசிவன் சொன்னவர சார், பெண்ணே அதில் என்ன சந்தேகம்? இந்த பரந்த பூ உலகிலே இந்த சிவன் தான் பெரிது என்று பரமசிவனோ உரைத்தார். அதற்கு நான் உரைத்தேன், சாமி, இந்த பரந்த பூ உலகிலே இந்த சக்தி தான் சாமி பெரியது என்று நான் உரைத்தேன். அதற்கு பரமன் உரைத்தார், பெண்ணே இல்லை இல்லை, இந்த பரந்த பூ உலகிலே இந்த சிவனான் பெரியது என்று அவர் உரைத்தார். அதற்கு நான் உரைத்தேன், சாமி இல்லை இல்லை, இந்த பரந்த பூ உலகிலே இந்த சக்தி தான் சாமி பெரியது என்று நான் உரைத்து ஆகையால் பரமன் உரைத்தார், பெண்ணே சக்தி இல்லையே, சிவன் இல்லை, சிவன் இல்லையே, சக்தி இல்லை என்று பரமனாகப்பட்டவர் உரைத்தார். அப்படி இருக்கும் போது நான் உரைத்தேன், சாமி, இந்த சக்தி உன்னை உற்பணம் செய்தவள், இந்த சக்தி இல்லையே, இந்த சிவன் நான் உரைத்தேன். அதற்கு பிரகாரம் கடும் கோபத்துக்கு ஆளாகினார் பரமசிவன். பெண்ணே, எப்பொழுதும் உனக்கு இந்த சக்தி பெரிதா, சிவன் பெரிதா, சக்தி பெரிதா, சிவன் பெரிதா என்று உனக்கு வேலையாகிவிட்டது. நான் உனக்கு ஒரு சாபத்தை ஈட்டுகிறேன் பெண்ணே என்று பரமனாகப்பட்டவர்கள் எனக்கு ஒரு சாபத்தை ஈட்டினார். அது என்ன சாபம் தெரியுமா? ஓராண்டு காலத்திற்கு என் திருவுருமாவட்ட லிங்கத்தை ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பொருள்களால் வடிவமைத்து அதை அலங்கரித்து பூஜைத்து வந்தால் இந்த சாபமாகப்பட்டது விடுபடும். அப்படி இந்த சிவ பூஜையிலே ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் நடந்தால் இந்த சாபம் மீண்டும் தொடரும் என்று உரைத்தார். சாபம் கொடுத்து விட்டார். அப்படி கொடுத்து விட்டார். அவ்வாறு தானே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பொருளால் ஒரு லிங்கத்தாக அலங்கரித்து பூஜைத்து வந்தேன். ஒரு ஆண்டு காலம் முடிவதற்கு இன்றோ கடைசி நாள் என்று ஒரு ஆற்றங்கரைக்கு சென்று அங்கு சென்று மலர்களெல்லாம் ஒன்று கூட்டினேன். அப்படி அந்த மலர்களெல்லாம் ஒன்று கூட்டி ஒரு லிங்கமாகப்பட்டதை வடிவமைத்தேன். அப்படி லிங்கமாகப்பட்டதை வடிவமைக்கும் பொழுது வடிவத்தை அலங்கரித்து பூஜைக்கும் பொழுது பரமசிவனாகப்பட்டவரோ தன்னுடைய சடாமுடியை அழுத்து கங்காதேவி அனுப்பினார், சோதித்தார் என்னை. அப்படி அந்த ஜலமாகப்பட்டதோ வரும் பொழுது இந்த லிங்கம் மண்ணால் செய்த லிங்கமாகப்பட்டது கரைந்து விட்டால் இந்த சாபமாகப்பட்டது மீண்டும் தொடரும் என்று என் உடம்பின் மேல் இருந்த சேலையெல்லாம் எடுத்து அந்த லிங்கத்தின் மேலே பொழுத்தி என் மார்போடு வந்து அந்த லிங்கமாகப்பட்டதை கட்டி அணைத்தேன். இதை கண்ட பரமசிவனாகப்பட்டதோ கடும் கோபத்துக்கு ஆளாகினார். பெண்ணே, அன்று உனக்கு உரைத்தது என்ன? இந்த சிவ பூஜையிலே ஏதாவது அசம்பாவிதம் இந்த சாபமாகப்பட்டது மீண்டும் தொடரும் அன்று உரைத்தனவா? உனக்கோ காம சுகமும் அதிகமாகையால் உன்னுடைய உடம்பின் மேல் சேலை இருந்ததெல்லாம் எடுத்து என் மேலே போட்டதில்லாமல் உன் மார்போடு என்னை கட்டி உனக்கு அல்ப காம சுகத்தை தீர்க்கிறாய் பெண்ணே, அப்படி என்று பரமசிவன் உரைத்தார். அதற்கு நான் உரைத்தேன், சாமி, அன்று நீங்கள் என்ன உரைத்தீர்கள்? இந்த சிவ பூஜையிலே ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் இந்த சாபமாகப்பட்டது மீண்டும் தொடரும் என்று உரைத்தவர்களா சாமி? ஆகையால் தான் இந்த ஜலமாகப்பட்டது வரும் பொழுது இந்த லிங்கமாகப்பட்டது மனநாசிரிய லிங்கமாகப்பட்டது கரைந்து விட்டால் இந்த சாபம் மீண்டும் தொடரும் என்றுதான் சாமி என் உடம்பு மேல் இருந்த சேலையெல்லாம் எடுத்து அந்த லிங்கத்து மேலே போட்டு என் மார்போடு கட்டி அனுப்பித்தேன் சாமி என்று நான் உரைத்தேன். அதற்கு பரமன் உரைத்தார், பெண்ணே, நீ என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீ அல்ப காம சுகத்துக்காக தான் நீ ஆசைப்பட்டாய், ஆகையால் தான் இவ்வாறு செய்தாய் என்று பரமன் உரைத்தார். பெண்ணே, இன்று முதல் எப்பொழுது அல்ப காம சுகத்துக்காக நீ ஆசைப்பட்டாயோ இன்று முதல் இந்த காஞ்சி மாநகரை காம இச்சி அம்மனாக அவதரிப்பாய், காம இச்சி அம்மனாக அவதரிப்பாய், காம இச்சி அம்மனாக அவதரிப்பாய். என்னுடைய நாமதேயம் காம இச்சி அம்மன் அவதாரம். அதுவும் தவிர இன்னும் எப்படி